வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஹெல்கில் முருகன் கோயிலில் தாங்க இருக்கேன். இந்த ஹெல்கில் முருகன் கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த ஹெல்கில் அப்படின்ற ஒரு பேர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தது? முருகன் கோயில் தான் இருந்தாலும் இந்த ஹெல்கில் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும், டூரிஸ்ட்டுக்கும் தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் இந்த கோயில் அழகாக அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அம்சங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம் நண்பர்களே. முதலாவதாக இந்த கோயிலுக்கு ஹெல்கில் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி ஹெல்கு வம்சாவளி மான்கள் இங்கே அதிகமாக இருக்குங்களாம். அதனால இந்த இடத்துக்கு முதல்ல மான் குன்று அப்படின்ற ஒரு பேர் தான் வந்திருக்குது. இதுக்கப்புறமா காலப்போக்கில் ஹெல்கில் முருகர் கோயில் அப்படின்ற மாதிரி இது பெயர் மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மூலவர் பழனி ஆண்டவர் தாங்க. ஏன்னா பழனியில் முருகர் அவர்களோட தோற்றம் எந்த மாதிரி இருக்குமோ அதே தோற்றத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயிலையும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கோயில் அமைக்கப்பட்டு 40 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அதன் விளைவாக, அதாவது அதோட ஒரு மோட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் 40 அடி இருக்கக்கூடிய முருகன் சிலை, அதுவும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பட்டு கேவ்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல முருகன் கோயில் அமைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோயிலோட முருகன் சிலை எந்த ஸ்டைலில் இருக்குமோ அதே மாதிரி இங்கே அந்த 40 வருட கும்பாபிஷேகத்தை இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 40 அடியில் இந்த முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறும் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் அமைந்ததுக்கான ஒரு சிறப்பான வரலாறும் இருக்குங்க. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதியினர், கல்யாணம் ஆன ஒரு தம்பதியினருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத காரணத்தினால பழனி ஆண்டவர்கிட்ட அவங்க வேண்டுதல் வச்சாங்களாம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்களை பழனியில் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பழனியில் போய் ஆண்டவரை அவங்களால வழிபட முடியாத ஒரே காரணத்தினால இவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்களோட கனவுல முருகரே என்ன சொல்லியிருக்காரு, இங்கே ஒரு கோயிலை எனக்காக அமைச்சு நீங்கள் எங்கே வழிபடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்காக இவங்க ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த வம்சாவளி மான்கள் இருந்த மான் குன்று அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கோயில் அமைச்சு கிட்டத்தட்ட இவங்க தொடர்ந்து வழிபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரம்மியமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கு. இங்கே என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் கோயிலில் தைப்பூசம் அன்னைக்கு எந்தெந்த மாதிரியான விசேஷங்கள் நடக்குமோ, எந்தெந்த மாதிரியான திருவிழாக்கள் நடக்குமோ இங்கேயும் அதே மாதிரி நடக்கும். கிட்டத்தட்ட 13 நாள் தைப்பூச திருவிழா இங்க கோலாகலமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து பூஜைகள் இங்கே நடந்துட்டு இருக்கும். அதுவும் ஏர்லி மார்னிங் இந்த கோயிலை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அம்சமா இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஊட்டியில் சேரிங் கிராஸ் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பஜார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை லோக்கல் ஆட்டோ நீங்கள் பிடிச்சா கூட இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இதுக்கு பஸ் வசதி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோவோ டாக்ஸியோ எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வரா மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகான அவ்வளோ ரம்மியமான இடம். அதனால் நீங்கள் ஊட்டிக்கு நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி முருகனோட அருள் பெறணும்னு நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நன்றி.